ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ பவித்ரா. மக்களே, இன்னைக்கு வரப்போற செலிபிரிட்டியை பத்தி சொல்லணும்னா, தமிழ் சினிமால முக்கியமான நகைச்சுவை நடிகரோட வாரிசா அறிமுகமானாரு நமக்கு. அண்ட் இப்ப தமிழ் சினிமால ஒரு முக்கியமான நடிகரா வலம் வந்துட்டு இருக்காரு. எஸ், லெட்ஸ் வெல்கம் தி டேஷிங் அண்ட் டேலண்டட் ஆக்டர் அன்பு மயில்சாமி. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட்லி பயங்கர டேஷிங்கா ஸ்மார்ட்டா வந்திருக்கீங்க. தேங்க்யூ. எனக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா நான் ட்ரெய்லர் பார்த்தேன் உங்களோட மூவி பத்தி. அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி எப்படி இவ்வளோ ஃபிட்டா மெயின்டைன் பண்றீங்க? இந்த ஸ்வாகுக்கான காரணம் என்ன? கேர்ள் ஃப்ரெண்டோட டிப்ஸா இதெல்லாம்? அப்படிலாம் இருந்தால் இப்படி இருக்க முடியாது. கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் எப்படி இருக்க முடியுமா? நான் எப்படி சொல்கிறது, அடுத்தடுத்த மூவி வரும்போது அதுக்கேற்ற மாதிரி மாறிப்பேன். இப்போ நெக்ஸ்ட் மந்த் வேறு மூவிஸ், அதோட கெட்டப் தான் இது. ஓகே. ஸோ அது கொஞ்சம் வில்லேஜ் டைப் ஒன்று பீரியாடிக் மாதிரி ஆக்சுவலி. ஸோ ரெண்டுத்துக்குமே இதே லுக் அப்படின்னால அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். சூப்பர் நைஸ். அண்ட் கமிங் பேக் டு மூவி யமன் கட்டளை ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருக்கு. என்ன எதிர்பார்க்கலாம் இந்த படத்தில்? இதை என்ன சொல்கிறது, ஒரு இந்த 90s அந்த நிறைய படம் பார்த்துருக்கீங்களா? நல்லா அப்போ நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான, ஒரு ஷார்ட்டுக்குமே ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு க்ராஸ் பண்ணிட்டு 2 டைலாக் பேசிட்டு போனால் கூட அது ஒரு ஆர்டிஸ்ட் சார். எக்கச்சக்க பெரிய பட்டாளமே, பெரிய பெரிய ஜாம்பவான் சீனியர் ஆர்டிஸ்ட்டு சங்கிலி முருகன் சார், நிறைய பேர், டெல்லி கணேஷ் சார், வையாபுரி சார், டிவி கஜன் சார், அதுக்கப்புறம் சுந்தரராஜன் சார், கொட்டாச்சி, கராத்தே ராஜா, ஷகிலா மேடம், நிறைய பேர் இருக்காங்க. அர்ஜுனன் கூட நடித்தார். அப்புறம் ஹீரோயின் அவங்க நியூ ஃபேஸ் சந்திரிகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாட்ஸ் ஆர் தேர் ஆக்சுவலி. லிஸ்ட் வந்துட்டே இருக்கும், மறந்துட்டேன். யார் பேராவது மிஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஆயிடுச்சு நிறைய பேர். இருந்தாலும் எனக்கு யோசிக்க தோணல, சொல்கிறேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் பட்டாளம்ல அப்பா மயில்சாமி சார் இவங்க எல்லாரோடையுமே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்காங்களா? அவங்களோட நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்துச்சு? இப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம டிவி பார்த்துருப்போம், அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருப்போம், ஃபங்க்ஷனில் மீட் பண்ணியிருப்போம். அவங்கள நம்ம சின்ன ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம நடித்தா பெரிய ஆளானக்கப்புறம் இவங்க கூட நடிக்கணும், நம்ம சினிஃபீல்டில் என்ட்ரு ஆனக்கப்புறம் இவங்க கூட ஆசை இருக்கும். அதெல்லாம் நிறைவேறும்போது என்ன சொல்கிறது, ஒரு பிரமிப்பாக, ஒரு ஹாப்பினஸ், ஒரு பாக்கியமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இவங்க கூட நடிக்கிறேன்னு. அப்புறம் அதே மாதிரி தான் கவுண்டமணி சார் கூட நடிச்சு. அதெல்லாம் நான் கனவுல கூட இப்போ இதெல்லாம் பார்த்து ஆசைப்படலாம். கவுண்டமணி சார் நடிப்பேன்னா நான் கனவுல இப்போ அதெல்லாம் நடந்தால் பார்த்துக்கலாம். ஒத்த ஓட்டு முத்தையா அதெல்லாம் அவர் கூட நான் நடித்ததெல்லாம் என்ன சொல்கிறது, பெரிய பிளஸ்ஸிங் நினச்சிக்கிறேன் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் ஏக்கச்சக்க சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ இட் வாஸ் வெரி பிளஸ்ட் மூமெண்ட். நைஸ். ஸோ அப்பா கவுண்டமணி சாரோட நிறையா மூவிஸில் ஒர்க் பண்ணியிருக்காருல்ல. நீங்கள் இப்போ ஒத்த ஓட்டு முத்தையா நடிக்கும் போது கவுண்டமணி சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரா? அப்பாவை பற்றி என்ன சொன்னார்? அப்பாவை பற்றி என்னென்னா, அவங்க அப்பா ரொம்ப அந்த பழைய கன்னிராசின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயே அப்பா அந்த சின்ன பையனாக வந்திருப்பார். பெரியவரே கிழவரே அப்படின்னு கூப்பிடுறாரு கவுண்டரை. ஸோ அப்பத்துலேருந்து கவுண்டர் சார் அப்பாவை பார்த்துட்ருக்காரு. ஸோ இவர் ஷேரிங் சின்ன என்னென்ன பண்ணுவார், அப்புறம் எப்படி ஜாலியாக இருப்பார், என்னென்ன பேசுவாங்க, அதே ஷூட்டிங்கில் என்னென்ன விஷயம் நடந்துச்சு அதெல்லாம். அவர் எப்படின்னா, கவுண்டர் சார் யாரையும் கிண்டல் பண்ணணும், லைக் அங்கே கமெண்ட் அப்பெல்லாம் அவரை நேச்சுரல் ஆக்சுவலி, அதோட நேச்சர் அப்படி ஃபுல்லாக. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மயில்சாமி சாருக்கு அப்படியே தத்ரூபமாக அப்படியே யதார்த்தமாகவே காமெடி ஒரு ஃப்ளோவில் வந்துடும். நேச்சுரலாகவே அவர் சூப்பராக நடிச்சிருவார். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்டராக வரணும்? ஏன்னா நீங்கள் லீடாக சூப்பராக நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு, நிறைய மூவிஸும் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி ரோல்ஸ் கரெக்டாக ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்பா மாதிரி காமெடி கலந்த ஆக்டிங்கா, இல்லை ஃபுல் ஆக்ஷனா, இல்லை ஃபுல் சீரியஸாக ராவான கேரக்டர்ஸா? எனக்கு நெகட்டிவ் ரோல்ஸ்லாம் பண்ண ரொம்ப பிடிக்கும். நெகட்டிவா? ஆமாம், வில்லனாக பண்ணணும், இதெல்லாம் ஒரு ஆசை. அதை தவிர்த்து டேரக்டர் என்ன ஆஃபர் பண்ணுறேன், எனக்கு இப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்றதில்ல. பட் என்னோட ஒரு இது இருக்குல்ல, நீங்கள் கேட்ட மாதிரி என்னென்னா வில்லன் ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அண்ட் அதே மாதிரி யமன் கட்டளை படம் இது எப்படி என்ட்ரி கொடுத்தீங்க? எப்படி இந்த ப்ராஜெக்ட் உங்கள் கைக்கு வந்தது? ஆக்சுவலி அந்த கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க. பேசிட்டு போய் பார்த்தா அவங்க அப்பா தான் ரைட்டர், சன் டைரக்டர். ஸோ 2 பேரும் அவங்க ஓன் ஸ்டுடியோவில் வச்சுட்டு அவங்க டேடி சனுக்கு ஹெல்ப் பண்ணி என்னென்ன இப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவர் ஃபஸ்ட்டு கதை சொல்லி முடிச்சோன்னே நான் சொன்னேன், எங்கள் அப்பாவையும் எங்கள் வீட்டில் எப்படின்னா அப்பா எனக்கு எப்படி சொல்லுவாரோ அந்த மாதிரி இருந்துச்சு அவங்கள பார்த்தோன்னே. ஸோ ஒரு பாண்டு டக்குன்னு செட் ஆச்சு. சரி கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் அடுத்த டாக்ஸோ இல்லை சொல்கிறேன் இந்த வேறு படத்தில் இருக்கேன் அப்படிலாம் இல்லவே இல்லை. அதே மாதிரி சொன்ன மாதிரி ஆரம்பித்தாங்க, சூப்பராக படத்தை முடித்தாங்க. நாட்டில் கொஞ்சம் கோவிட் கேப் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நான் வேறு ப்ராஜெக்டில் முடியலாம் வளர்த்தனால கட் பண்ணிட்டு திருப்பியும் போனேன் சாங்லலாம். ஸோ பட் சொன்ன மாதிரி நல்லா சூப்பராக எடுத்துட்டாங்க. ஸோ இட் வாஸ் அதனால நல்லா இருந்துச்சு. ஒரு ஒர்க்கு நம்ம போனால் அது நல்லபடியாக நடந்தால் நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு திருப்தி அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது.
வாவ், வெரி நைஸ். அண்ட் அப்பா மயில்சாமி சார் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தமிழ் சினிமால. ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருப்பாரு. ஏன்னா ஒரு நியூ கமரா வந்த போது அந்த ஒரு பொசிஷன் வரதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருப்பாரு. நீங்க சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு சினிமாவை பத்தி, இந்தந்த விஷயத்துல எல்லாம் உஷாராரு, இந்தந்த விஷயம்லாம் கத்துக்கோன்னு என்னென்ன விஷயங்கள்லாம் மயில்சாமி சார் சொல்லியிருக்காரு? ஃபஸ்ட்டு திங் அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, ஃப்ரேமில் நடி. ஐ மீன் பின்னாடி போய் மற்ற ஆளுங்கிட்ட நான் பேசும்போது நடிக்காது, இதை ஃபஸ்ட் நீ தெரிஞ்சுக்க. அதே மாதிரி உண்மையாரு, யார்ட்டையும் போய் பேசாத, உன் ஒர்க்கை நீ கரெக்டாக பண்ணு, உன்னால் முடிஞ்சால் உதவி பண்ணு, முடியலன்னா முடியலன்னு சொல்லிவிடு. அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்ல புறம் பேசுறது, அப்புறம் நேரில் நல்லா பேசிட்டு பின்னாடி வேறு மாதிரி பேசு, இது மாதிரிலாம் இண்டஸ்ட்ரியில் நிறையா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு டோன்ட் கேர் அபவுட் தட், அதெல்லாம் விட்டு, பட் நீ அது மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதான் ஐ மீன் நீ பண்ணுற வேலையை பிடிச்சி பண்ணு, சந்தோஷமாக பண்ணு, அவ்வளோதான். ரொம்ப ஐயோ இது பண்ணும் அப்படிலாம் பேனிக் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகுது, ஃப்ரீயே பண்ணு. ஆக்சுவலி டேக் டைம், எதை கற்றுக்கணுன்னா கற்றுக்கோ, அந்த மாதிரி ஆக்சுவலி சொல்லி தருவாங்க. நைஸ். நீங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தான் வர போறீங்கன்னு அப்பாட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன போது நோ அப்படின்னாரா, இல்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவரே என்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது வந்து கேட்டார், இது மாதிரி ஒரு படத்தில் கேட்குறாங்க பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து நான் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணல, 10th படிச்சு முடிச்சிட்டேன் அப்போ. ஸோ இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப்பில் நான் என்ன பண்ணேன், ஸோ கொஞ்சம் இன்டர்ன்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறையா சவுண்ட் இன்ஜினியரிங் அது அப்புறம் எடிட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் ஜீவா சாரை மீட் பண்ணேன். நம்ம 12B படம் எடுத்தோம். ஸோ ஈ ஒன்லி ஆஸ் மீ டு +1 +2 முடிச்சு காலேஜெலாம் முடிச்சு தான் நீ சினி ஃபீல்டுக்குள்ளே வராது அதுக்கப்புறம் அப்படின்னாரு. ஸோ அவர் சொன்னதுக்காக தான் அதுக்கப்புறம் போய் படிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஆஃபர் வந்துட்டே இருந்துச்சு. அப்பா அந்த வேணாம் அதெல்லாம் சொல்லவே இல்லை, வந்துச்சு. உனக்கு என்ன சொல்கிறாங்களோ ஐ மீன் நம்மளுக்கு ஒரு மென்டர் இருப்பாங்களே, வாஸ் சார் இருக்கார், அவர் இருக்கார், சத்யராஜ் சார் இருக்கார், ஜீவா சார், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டலாம் சஜஷன் கேட்டப்போ வந்து ஃபினிஷ் கன்காம் ஆக்சுவலி இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கப் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, வேறு வேலையில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன். ஸோ முடித்த உடனே எனக்கு அப்படியே 2009-10 வந்து படம் வாய்ப்பு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்புறம் வந்து அப்படியே ட்ராவல் போயிட்டுருக்கு அப்படி. ஆஹா, நைஸ். அண்ட் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கீங்க மயில்சாமி சார்ட்ட வந்து நீங்கள் மூவிஸை பற்றிலாம் எதுவும் பேச மாட்டீங்க, உங்களுக்கு வர ஸ்கிரிப்ட்ஸை பற்றிலாம் பேச மாட்டீங்க. பட் ஏதாவது இன்புட்ஸ்லாம் கேட்பீங்களா, அப்பா இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எப்படி பண்ணலான்னு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? அதுவும் இல்லையா? எதுவுமே ஐ மீன் இன்வால்வ் ஆகவே மாட்டார். ரைட்டாக என்கிட்ட சொல்கிறது வந்து ஒரே விஷயந்தான், பார்த்து பண்ணி என் பேரை கெடுத்துறாது அப்படின்னு. உங்ககிட்ட நான் எதுவுமே இன்வால்வ் ஆக மாட்டேன், இது எப்படி. பட் வீட்டுக்கு வந்தால் ஷூட்டிங் எப்படி போச்சு, இன்றைக்கி என்ன சீன் அதெல்லாம் கேட்பாரு. அதெல்லாம் கேட்பேன், என்ன சீன் நடந்துச்சு, ஃபைட் சீனா அது இதுன்னு சொல்லிட்டு. டான்ஸு ஃபைட்லாம் போச்சுன்னா அதை வீடியோ எடுத்தியா காமி அப்படின்வாரு. அது மட்டும் தான் தவிர ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் சார் பண்ணுறதை பார்த்து பண்ண அப்படின்னு சொல்லுவார். இது நல்லா இருக்கு, இது கொஞ்சம் மாற்றணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அதை நான் எப்போவுமே நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா அவர்கிட்ட காமிப்பேன். அதே மாதிரி சில விஷயங்கள்ல நல்லா இல்லைனா இது நல்லா இல்லை மாற்றிக்க அப்படின்வார். அதே மாதிரி ஒரு விஷயம் தெரியலனா ஃபஸ்ட்டே போயிட்டு தெரியலன்னு சொல்லிவிட்டு, தெரியும் சும்மா சொல்லிவிட்டு அங்கே போய் டேக் வாங்குறது டைம் ஆக்குறது தான் தப்பு. ஸோ அது மாதிரி ரொம்ப ஓப்பனாக ஐ மீன் எதாக இருந்தாலும் உண்மையாக சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதெல்லாம் அவர்கிட்ட நான் கற்றுக்கிறது. அற்புதம். இன்னும் நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி உங்களோட ஜேர்னி பற்றியும் கேட்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி வந்து ஆவலாக காத்துட்ருக்கு. பார்ட்டி ஓகே. எஸ். ஸோ ஏகப்பட்ட டீஸ் வந்து உங்களுக்காக ரெடியாக காத்துட்டு இருக்கு. நீங்க ஒரு டீயா இப்போ குடிக்கணும். ஷோக்குள்ள வந்துட்டீங்க. சரி ஓகே. வேற வழி இல்ல, அங்க வந்து லாக் பண்ணிட்டோம். சரி ஓகே குடிக்கிறேன். எந்த டீல இந்த மின்ட், மசாலா, ஜிஞ்சர், பிளாக், மாச்சா, சென்ச்சா? அவங்களாம் யாரு ஜப்பான்காரங்க பேர் மாதிரி இருக்கு. கரெக்ட். ஒரு பிரில்லியன்ட்டான பர்சன் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சென்ச்சா மாச்சா ஓகே. மின்ட் டீல இருந்து போலாம் வேணா. மின்ட் நம்ம ஊர் டீல இருந்து போலாமா? ஓகே ஃபைன். என்னங்க டீ இல்ல போல இருக்கு, இவ்ளோ இருக்கு. ஓகே. நம்ம ஊர் டீங்கிறதுனால 50 ரூபாய். ஐயோ இல்லையே சுத்தமா இல்ல, டிஜிட்டல்ல தான் போயிட்டு இருக்கு. கண்ணாடி நல்லா இருக்கு, கொடுத்துட்டு போங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வேற ஏதாவது கேளு வேணா. சும்மா ஓகே. இதுல வந்து டீ கிடையாது. ஓகே. அல்வா வந்திருக்கு. சோ அல்வா வந்ததுனால என்ன கேள்வினா, உங்க வாழ்க்கையிலேயே வந்து மறக்க முடியாத ஒரு அல்வா தருணம்னா எந்த தருணம்? அல்வா வாங்கின தருணம். அல்வா வாங்கின தருணமா? சும்மா ஸ்வீட் வாங்குறது இல்ல, உங்களுக்கு புரியுதுல, நம்ம மெட்ராஸ்ல வந்து அல்வான்னு சொல்றோம். அல்வா கொடுத்துட்டாங்கப்பா, அந்த அந்த மொமெண்ட் வேணும் எனக்கு. ப்ராஜெக்ட்ஸ்ல ஆகும் அந்த மாதிரிலாம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி சொல்லிட்டு அப்படின்றாங்க, டக்குன்னு பார்த்தா வேற யாராவது மாற்றி கிளம்பி போயிடுவாங்க. ஆக்சுவலி என்னடா நான் போகலாம், நீங்கள் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் பார்த்தா போயிட்டு. ஸோ அந்த மொமெண்ட்லாம் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அவங்கள்ட்ட கேள்வி கேட்பீங்களா? சரி ஓகே, ஏதோ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன், அவ்வளோதான். யாரையும் நான் அந்த போய் ஃபோர்ஸ் பண்ணுறதோ கேள்வி கேட்குறதோ மாற்றிட்டாங்க போயிட்டாங்க அதெல்லாம் வருத்தப்படவே மாட்டேன். வருத்தம் சரி, கோவம் வராதா?
என்ன அப்போ நான் சொல்லியிருந்தேன் வேறு ப்ராஜெக்ட் என்ன கேட்டாங்களோ அதுக்கு போயிருப்பேன் அப்படின்னுவேன். என்ன இப்போ இதுக்கு டென்ஷன் ஆகிட்டேன் அப்படிலாம் நான் கொஞ்சம் அப்படியே இந்த கூல் ஈஸி கோயிங் நேச்சர் அவ்வளோதான். ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கூடாது, ஃப்ரீயாக விட்டுட்டணும் அந்த மாதிரி. சூப்பர். அண்ட் எமன் கட்டளை படத்தில் வந்து யாருக்கு இந்த அல்வா கொடுப்பீங்க? அல்வானா அல்வா கொடுக்குற மாதிரி இல்லை, ரொம்ப ஸ்வீட்டான நபர் இவருக்கு வந்து கண்டிப்பாக நான் கொடுப்பேன்னா எந்த ஆக்டருக்கு கொடுப்பீங்க? ஆக்டர் யார்கிட்ட சொல்கிறது, டெல்லி கணேஷ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவர் இல்லை, அவருக்கு எழுந்திருந்தான் கண்டிப்பாக டெல்லி கணேஷ் சாருக்கு. ஆமாம், கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். அப்புறம் லாட்ஸ் அதர் ரொம்ப என்னோட ஃபேவரட் வையாபுரி அவர் இருக்கார், ஸோ அவர் கொடுத்துருக்கலாம். அர்ஜுன் என் கூட நடிச்சவங்க நிறைய ஆக்சுவலி ஃபேவரட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆஹா சூப்பர். ஹீரோயின் ஹீரோயின் பேரே வரலையே, வாட் இஸ் திஸ்? ஹீரோயினுக்கு அல்வா கொடுக்குற அளவுக்கு இல்லை, க்ளோஸ் இல்லையா? அவ்வளோ சும்மா படத்தோட மிஸ் எப்பயாவது பேசிப்போம், அவ்வளோதான். ஸோ ஒன்லி மேல் ஆக்டர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த அல்வா. நீங்கள் ஆக்டர் தானே சொன்னீங்க, ஆக்டர்ஸ்னு சொல்லியிருந்தா சொல்லியிருப்பேன். சரி, ஃபீமேல் ஆக்டர்ஸ் ஷக்கிலா மேடம் இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே. பட் நீங்கள் வந்து யாருக்கு அல்வா கொடுத்துருக்கீங்க? மறக்கவே முடியாத ஒரு அல்வா நான் கொடுத்துட்டேன்ப்பா இவங்களுக்குன்னா யாருக்கு? அந்த மாதிரிலாம் அல்வா கொடுக்க கேட்டாலும் கிடையாது ஆக்சுவலி. என்ன சொல்கிறது, யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பேசுனாங்கன்னா பேசுவேன், பேசலையா ஓகே ஃபைன். யாரையும் போய் இந்த ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த அளவுக்குலாம் என்ன சொல்கிறது, ரொம்ப அந்த அல்வா கொடுக்கறதுக்குலாம் ரொம்ப யாருக்கு அட்டாச் ஆக மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். உஷாராக இருப்பீங்க. நம்ம வேலை நம்ம ஒன்று பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். இங்கே என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? பட்டர் மில்கா? பட்டர் மில்க்லாம் நாங்கள் கொடுக்குற அளவுக்கு நோ நோ நோ. இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் ஜூஸ். அப்போ என்ன ஜூஸாக இருக்கும்? பாவக்காய் ஜூஸா? கரெக்ட். ஆமா, நொரத்தள்ளி இருக்கிற ஒரு பாவக்காய் ஜூஸ். பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா நொரத்தள்ளுது. ஆமா, ஏன் பழசாவதா? பழசாவதா? ஆமா, அதுதான் பனிஷ்மெண்ட்ங்கிறதுனால. நான் கேக்குற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல கொஞ்சம் மழுப்பி அந்த மாதிரிலாம் சொல்ற மாதிரி எங்க டீமுக்கும் எனக்கும் தோணுச்சுன்னா நீங்க அந்த ஜூஸை குடிக்கணும். தாராளமா கேளுங்க, எதனா ஓப்பனா சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் போக முடியலன்னா எங்களை கேட்க கூடாது. ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஓகேவா, நீங்க சொல்லிடுவீங்கன்னு நம்புறேன். அடுத்ததான் எந்த டீ போலாம்? சென்ச்சா, மாச்சா, பிளாக், மசாலா? மாச்சா போலாமா? மாச்சா உள்ளே பேட்டரி. ஓகே. ஸோ பேட்டரி பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்கள் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும் போது சினிமா என்னப்பா இது வேற மாதிரி இருக்கே, நம்ம யோசிச்சது வேற மாதிரி அப்படிங்கும் போது யார் வந்து சினிமா வட்டாரத்திலேயே உங்களுக்கு பெரிய பேட்டரியா இருப்பாங்க? உங்களுக்கு ஒரு மென்டார் மாதிரி யார் இருக்காங்க நம்ம சினிமா? நிறைய பேர் இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட போய் அதை ஷேர் பண்ணுவேன். இல்லைன்னா இப்போ நடக்கிறது என்னன்னா, அப்பா ஃபோட்டோ முன்னாடி போய் பேசுவேன். பேசிட்டு அங்கே ஒரு அகர்பத்தி ஒன்று ஏற்றி வச்சுட்டு ஓகே எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாட் எவர் நல்லதோ கெட்டதோ எங்கேயா வெளில போனாலோ வந்தாலோ ஐ யூஸ் டு ஷேர். இப்போ ஏன்னா அப்படி எனக்கு சொல்லி பழக்கம். அப்புறம் வீட்டில் சொல்லுவோம், அவ்வளோதான். மற்றபடி யார்கிட்டயும் இந்த ரொம்ப ஷேர்லாம் நான் சொன்னல ரொம்ப அட்டாச் ஆகி இந்த. அப்புறம் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏதாச்சுன்னா நம்ம முதல்ல இந்த லோலாம் ஆச்சுன்னா அந்த திங்கிங் லோலாம் கிடையாது, எங்கேயா சாப்பிட போயிடுவேன் கிளம்பி. நல்லா ஒரு பிரியாணி சாப்பிட்டோன்னா ஓகே ஃபைன் அப்படி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு. அடுத்த வேலை என்னன்னு பார்த்துட்டு அப்படி போயிட்டே இருப்பேன். ஓகே. ஏன்னா அப்பாவுக்கு சினிமா ஃபீல்ட்ல எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல. சோ அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நீங்க வந்து ஒரு பெரிய மென்டாரானா யாரை பாக்குறீங்க? எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். வாஸ் சார் இருக்காரு. நான் இப்போ எந்த கம்பெனி ஆக்சுவலி பிவாஸ் சார் இருக்காரு. இப்போ எந்த கம்பெனி இப்போ பெங்களூர் தான் கன்னட படமோ எங்கன்னு கூப்பிட்டாலும் அவர்கிட்ட போய் ஒரு நேரில் பார்த்துட்டு இந்த மாதிரி கூப்பிட்றாங்க. இல்லை வேறு ஏதாவது டிவி ஷோஸ் கூப்பிட்டாலும் சரி, இப்போ அது ஒரு செக்மெண்ட் மாதிரி வரப்போகுது, நம்மளுக்கு அது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி வரப்போகுதுன்னா யூஸ் டு டிஸ்கஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர்ஸ் அந்த மாதிரி சீனியர்ஸ் அவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட அதெல்லாம் கேட்டுப்பேன். கேட்டது அப்படின்னா சேஃப்டியில் யாரும் கேட்காம ஏதாவது போயிட்டு அப்படின்னா. ஆமாம். ஸோ அதனால நைஸ், சூப்பர். அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியா இந்த யூடியூப்லலாம் பார்த்தோம், நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து நிறையா பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு, நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணாரு. பட் எனக்குன்னு வரப்போ அந்த அளவுக்கு யாருமே சான்சஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். அது நீங்கள் தான் சொன்னீங்களா? அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவங்க தம்புனையில் ஏதோ போடணுன்றதுக்காக ஏதோ போட்டு. ஓ, அப்போ அது உண்மை இல்லையா? நம்ம சொன்னது வேற மாதிரி, அவங்க வேற மாதிரி ஆக்சுவலி அதை போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்னவா சொன்னீங்க, அது எப்படி மாறி இருக்கு? அது என்னன்னு சொன்னேன் நான். ஐ மீன் யாரோ கேட்டாங்க ஒரு கேள்வி, யாராவது உதவி யார்கிட்ட கேட்டிங்களா? நான் சொன்னேன் அப்போல்லாம் நான் யார்கிட்ட கேட்குறேன், நான் சினி ஃபீல்டில் இருக்கிறேன். ஸோ சினிமா பீப்புள் இப்போ நான் நிறைய பேர்கிட்ட பேசுவேன். ஸோ நம்ம சினி ஃபீல்டில் நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க, நிறைய தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து எங்கப்பா இது போயிடுச்சு எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க நம்மகிட்ட. இன்றைக்கி போகல, எப்போ கூப்பிட்றேன், நாங்கள் கூப்பிடல, இதெல்லாம் நடக்கிறது தான். ஸோ ஷேர் பண்ணும்போது நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் பேசினேன். சினிமாக்காரங்க வந்து சினிமாவில் இருக்க பீப்புளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஸோ நான் அப்பா இருக்கும் போதெல்லாம் வந்து அப்பா ஹேவ் டு ரீச் ஹிம், இந்த மாதிரி நான் அவர்கிட்ட பேசணும், அந்த கொஞ்சம் கான்டாக்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன்னா ஹி வில் அரேஞ்ச் அண்ட் கோ மீட். பட் இந்த கொஞ்ச நாளாக வந்து சப்போஸ் யாரையார் நம்ம மீட் பண்ண முடியலன்னா நிறைய பேர் கீழே அசோசியேட் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம சொன்னோன்னா அது அவங்களுக்கு ரீச் ஆகுதா இல்லையான்னு வந்து தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ கொஞ்சம் வெயிட் சார், நாங்கள் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறமா நம்ம என்றைக்காவது எதாவது ஃபங்க்ஷன் இல்லை பார்த்து நான் மாதிரி அடித்தா அப்படின்னா இல்லையே இப்போ சொல்லலையே என்கிட்ட.
அப்படின்னா அப்போ யூஸ்டோ சொல்லலை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்காது, ஒரு வேளை அப்போ ஒரு நாள் இது மாதிரி ஆகுதோ அந்த திங்கிங்லாம் இருக்கும். இது எனக்கே இல்லை, நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க என்கிட்ட. இப்போ நான் எனக்காக பேசல, எல்லாரோட வாய்ஸ் ஆக்சுவலி. நிறைய ஆர்டிஸ்ட்டு வீட்டில் அங்கே எவ்வளோ இப்போ நான் இப்போ யூடியூப் சேனல்ஸ் இருக்கட்டுமே, நிறைய இப்போ புது ஆளுங்களாக வச்சு நம்ம எடுக்கிறாங்க. எத்தனையோ பேர் வீட்டில் இருக்காங்க, எவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட், ஃபைட் மாஸ்டர்ஸ், மியூசிஷியன்ஸு, பழைய கேமராமேன்ஸு, நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க. அவங்களாம் வந்து நம்மளுக்கு இவங்க தான் அது பண்ண நமக்கு தெரியாது. அவங்களாம் வந்து நம்ம வெளில கொண்டு வந்து மக்களுக்கு காமிக்கலாம், ரீச் அவுட் பண்ணலாம் ஆக்சுவலி. அந்த மாதிரி விஷயம் பண்ணால் நான் அவங்களுக்காக நான் பேசினேன். நான் இப்படி தான் சொன்னதை அது அவங்க வேற மாதிரி போயிட்டு, ஏன்னா இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அதான் நான் கண்டுக்கல, போட்டு அது மூலியமா ஒரு பப்ளிசிட்டி நினச்சி நெகட்டிவா இருந்தாலும் பப்ளிசிட்டி அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணாதான் நம்ம வந்து வரி பண்ணணும், இந்த மாதிரி ஆச்சுலாம் யோசிக்கணும். சரி, யாரோ போட்டதுக்கு நம்ம இதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அதை விட்டுருவேன், அவ்வளோதான். இக்னோர் தட் ஆக்சுவலி. நைஸ். இப்போ மசாலா வேணுமா, சென்சாவா, பிளாக்கா, ஜிஞ்சரா? மசாலா இல்ல மசாலா கேள்வி இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே ஃபைன். இதுல இல்ல மசாலா. என்ன இது? ரப்பர் வந்து. ரப்பரா? இல்ல நீங்க இப்படி காமிச்சனே எனக்கு இப்ப சாக் பீஸ் மாதிரி இருந்துச்சு. ஓகே ஃபைன். சோ ரப்பர் பேஸ் பண்ணி என்ன ஒரு கேள்வினா, யார் அழிக்கணும்னா? அப்படி இல்ல, யாரையும் அழிக்க வேண்டாம், அது அப்புறமா கேக்குறேன். இது நல்லா இருக்கு இந்த கேள்வி. பட் ரப்பர் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காம இருந்திருக்கலாம், இது மட்டும் நான் இரேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா உங்க வாழ்க்கையில என்ன விஷயம்? எங்க அப்பா என்னை விட்டு போகாம இருந்திருக்கலாம், அந்த ஒரு விஷயம். மற்றபடி வந்து எதுவுமே ஐ மீன் நல்லதோ கெட்டதோ அது நம்மளால தான் நடக்கும் ஆக்சுவலி. நம்ம மீறி எதுவுமே நடக்கக்கூடாது. நம்ம ஒன்று என்ன பண்ணுறோமோ அதை ரியாக்ஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் வந்து இது பண்ணிவிட்டு இதை அழிக்கிறேன்னா அது வருத்தலாம் பண்ணக்கூடாது, அதை வந்து விட்டுறணும், அவ்வளோதான். கிராஸ் இட் அண்ட் கோ, அவ்வளோதான். தாண்டி போயிடணும், அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன். இந்த ஒரு விஷயம் தான். திருப்பியும் அப்போ வந்திருந்தான்னா சரி, இந்த டைமில் நான் அன்றைக்கி அப்போ பேசிக்கலாமா, ஒரு ட்ராவலாக இருக்கக்கூடாதோ, அதெல்லாம் யோசிப்பேன். அதெல்லாம் பண்ணிக்கலாம். அவர் இருந்திருந்தால் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், இந்த இடத்துக்கு அவர் உட்காந்து பார்த்துருந்தாருன்னா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதை பார்த்து நம்ம இன்னும் சந்தோஷப்பட்டிருக்கலாம். பேரண்ட்ஸோட ஹாப்பினஸ் தானே முக்கியம். ஸோ அதெல்லாம் யோசிப்பேன், அவ்வளோதான். நைஸ், அற்புதம். இன்னும் 3 இருக்கு. சென்சா, பிளாக், ஜிஞ்சர். சென்சா போயிடலாமா? சென்சா உள்ளே காசு வந்திருக்கு, நல்ல சகுனம். சோ காசு பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நடிக்க வந்தோனே வாங்கின ஃபர்ஸ்ட் salary எவ்வளவு? 2009. 2 லட்ச ரூபாய். 2 லட்சமா? சூப்பர். ஃபர்ஸ்டே வந்து லாக்ஸ். 2 லட்ச ரூபாய் சம்பளம், 25,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. எந்த வருஷம் ஞாபகம் இருக்கா? 2009 அந்த எண்ட்ல, டிசம்பர் டைம். ஓகே, 10 கரெக்ட்டா அந்த பிகினிங். அப்ப உங்களுக்கு என்ன வயசு அப்போ? எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு? அதெல்லாம் கால்குலேட் பண்ண மாட்டோம் நாங்க. இல்ல அந்த ஏஜ்லயே 2 லட்சம்னு நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும்ல. அது ஒரு ஏஜ், அவ்வளவுதான், விட்டுறலாம். சின்ன ஏஜா? அவ்வளவுதான். ஒரு 5th 6th அந்த மாதிரி. ஏன் ப்ளஸ்ஸா சொல்றேன்? ஐ மீன் 5th 6th ப்ளஸ்ஸா சொல்றீங்கன்னா எந்த மாதிரி கேக்குறீங்க? சின்ன வயசுலயே நீங்க நடிக்க வந்துட்டீங்க அந்த மாதிரி. இப்போ வந்து யூ ஜஸ்ட் 25ன்னு சொல்ல வரேன், புரிகிறதா? இப்பயாவது ஏன் அப்படிலாம் போய் சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களாம் கேட்டாங்கன்னா அவங்களே அசிங்கமாக திட்டுவாங்க. மாடு வயசு ஆயிடுச்சு, அந்த பொண்ணு தான் அப்படி கேட்குறாங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்கன்னு சொல்ல வேண்டியதானே நீ என்ன? அப்போ உங்க ஏஜ் சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியும் இருக்கா? இப்போ வேண்டாம், எதுக்கு? ஐ மீன் நான் சொல்லிட்டோம் அப்படின்னா வெளிலேருந்து யாருமே இப்போ நம்ம இந்த ஆடிஷன் கால்ஸ் மெசேஜில் வரும், அதில் மெசேஜ் பார்த்தீங்கன்னா 25 to within 30 அப்படின்னு போட்டிருப்பான். கேமராமேன்லாம் சொல்லியே கூப்பிட்டு போங்க, தம்பி உன் வயசை வந்து இவ்வளோ தான் சொல்லியிருக்கேன், அப்படியே எதாவது கேட்டாருன்னா மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்வாங்க. ஏன்னா நம்ம பார்க்கறதுக்கு கம்மியாக தான் இருப்போம். பட் இப்படின்னா அவங்க என்ன பண்ணுவோம், அப்படியே அந்த ஏஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க என்ன ஆதாரா கேட்க போறாங்க, சேஃப்டிக்கு எதுக்கு. ஓகே நைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் salary வந்து 2 lakhs. எந்த படம்னு ஞாபகம் இருக்கா? ராம் டைரக்டர் பேர் ஆக்சுவலி. ஓகே. அவர் பட் அது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் வேற ஒரு ப்ராஜெக்ட் போய் இது லைக் அவர் வந்து இந்த பில்டர்ஸ் அவர். ஸோ அது முடிச்சுட்டு வரன்னு போனது தான். அப்புறம் சம் இஷ்யூ இல்லை இண்டஸ்ட்ரி எனக்கு இப்போ வேண்டாம், அப்புறமா வரன்ட்டார். பட் இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் salary, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அது. சூப்பர் நைஸ். இப்போ அந்த 2 lakhs வந்து எவ்வளோ க்ரோர்ஸா மாறி இருக்கு? இந்த லேக்ஸ், அந்த 2 lakhs யூ see, அது எவ்வளோ க்ரோர்ஸா மாறி இருக்கு? எங்கே அதிகமாக கேட்டால் பயந்து ஓடிடுறாங்க ஆக்சுவலி. இப்போலாம் அதில் எதுவும் கேட்கறதே கிடையாது. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், செட் ஆச்சுன்னா பார்த்து பண்ணிக்கலான்றது, அவ்வளோதான். ஓகே. நம்ம கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 படம் நல்லா போய் சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னா வி கேன் டிமாண்ட் நாடி பண்ணலாம். அது வரைக்கும் வந்து அவங்க சொல்கிறது. பட் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கேன், வாங்கிட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம ஒர்க்கை பார்த்து சில பேர் கொடுப்பாங்க. இப்போ தனுஷ் சார்லாம் வந்து நான் கேட்டதை வந்து அவர் எக்ஸ்ட்ராவே அவர் பண்ணார் ஆக்சுவலி. இப்போ இவ்வளோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் லைக் அ ஹானர் டு மீ ஆக்சுவலி. பரவாயில்ல சொல்லியிருக்காங்களே. அப்புறம் சார் ஃபோன் பண்ணி சிவாண்ணா ஃபோன் சொன்னார், தம்பி இது மாதிரி சொன்னேன், சார் வந்து இதில் பண்ண சொல்லியிருக்காரு, தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஹாப்பி. அது மாதிரி ஐ மீன் ஒர்க்கை டேலண்ட்டையும் பார்த்துட்டு அதுக்கு மதிப்பு கொடுத்து பண்ணுறது வந்து அதே வந்து ஒரு பெரிய ஹானர் ஆக்சுவலி. நம்ம நேம் சொல்கிறது, அடுத்த படத்தில் நான் இந்த கேரக்டர் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், இடத்துல ஆட் ஆன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு
அது நம்மளை பற்றி சொல்கிறேன், நம்ம சினிமா பீப்பிள் இந்த இவர் இருக்காரா, இவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சாவே இருந்தால் நம்மளுக்கு சந்தோஷம் தானே. கண்டிப்பா. பரவாயில்ல, வேற என்ன நம்மளுக்கு வேணும், நல்லா பண்ணியிருக்கேன் அடுத்தவனுக்கு பேர் சொன்னாவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக பாசிட்டிவாக இருக்கும் அந்த டே. அதுவே நிறைய காசு சம்பாதிச்ச மாதிரி. அவ்வளோதான், ஜெயிச்சா அது ஆட்டோமேட்டிக்காக வரப்போது பார்த்துக்கலாம். நைஸ். எல்லாரும் வந்து காசு சம்பாதிக்கிறது ஒரு கோல்காக, ஒரு எண்ட் கோல் வச்சிருப்பாங்க, இல்லை இமீடியட் கோல், இதுக்காக எனக்கு சம்பாதிக்கிறேன், இந்த விஷயம் வந்து நடந்ததுன்னா நல்லா இருக்கும், அந்த மாதிரி உங்கள் கோல் என்ன சம்பாதிக்கிறதுக்கு? சம்பாதிக்கிற அப்படின்னா இல்லை, லைக் நிறைய இந்த ஆசைகள்லாம் இருக்கும்ல. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி அப்போ நான் நிறைய ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது எனக்கு. ஐ மீன் இந்த ஃபாரஸ்ட்லாம் போகணும், ஆஃப்ரிக்கா போகணுன்னு ஆசை இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஒர்க்கை வச்சுட்டு நம்ம எதுவும் பெருசாகாமல் அவசரப்பட்டு எதுவும் பண்ண முடியாது. அது எப்படி திரும்ப வாங்குறத வாங்கிட்டு இப்படி வெளில போடுற மாதிரி அப்புறம் கொஞ்சம் நம்மள சேஃப்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னலாம் நம்ம ஆசை வச்சுருக்கோமோ அது எல்லாமே நல்லா பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக வரணும், சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி அவ்வளோதான். யோசிக்கக்கூடாது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. நம்ம போயிட்டு வந்தாலும் அடுத்தது வேற எங்கே போகலாம், அந்த மாதிரி அந்தளவுக்கு அப்படி நல்லா ஜெயிச்சு நல்லா சம்பாரிச்சு ராஜா மாதிரி வாழணும். தனியாக நம்மளுக்கு நம்ம ராஜா தானே எப்போவுமே, இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ராஜா தான். அற்புதம், சூப்பர், வெரி நைஸ். ஜிஞ்சர் இருக்கு, பிளாக் இருக்கு, எது போகலாம்? ஜிஞ்சர் பார்த்துடலாமா? இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். ஏன், யார் அவங்க? எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? எல் ஸ்டாண்ட் ஃபார் என்னன்னு சொல்லலாம், யூனிவர்சலா ஒரு விஷயம் இருக்கு எல்லுக்கு. நம்மளுக்கு செட் இந்த சாப்பாட்டில் என்ன விஷயம் இருக்குன்னு யோசிச்சேன் நான். லாலிபாப் இருக்கு, ஓகே, அதான் அன்பு இருக்குல்ல, அப்புறம் என்ன. ஆமா, இது காதல். ஓகேவா? சோ சொல்லுங்க, உங்களோட முதல் முத்தம் எப்ப நடந்துச்சு? சத்தியமா தெரியல ஆக்சுவலி. முதல் முத்தம் தெரியாம இருக்குமா? அதான் யோசிக்கிறேன் நான். சினிமாலையா எங்கெங்க முத்தம் கொடுக்குறாங்க, ஃபீல் ஆகுதா? சரி, ஃபீல் இல்லை வேண்டாம், ஓகே எதுக்கு அந்த மாதிரிமா. லைக் ஒரு மூவியில் ஆக்சுவலி ஒரு இவ்வளோ வருஷத்தில் வந்து ஒரு மூவியில் தான் ஆக்சுவலாக ஒரு கிஸ்ஸின்னு டேரக்டர் ஆக்சுவலி கொடுத்தாரு. அதாவது கனவுல ஆக்சுவலாக அது. ஆனாலும் நடிப்பு நடிச்சிங்க. ஓகே ஃபைன், அது நல்லா இருந்துச்சு அந்த சீனு. ஸோ அவங்க சொன்னாங்க இந்த சீன் நல்லா வந்திருக்கு, டேக்கே வாங்க. நான் தான் கேட்டேன், நல்லா பண்ணதுக்கெல்லாம் ரீடேக் வாங்குங்க ஆக்சுவலி, இதெல்லாம் செட் ஆகாது, அதெல்லாம் ஒரே டேக்ல முடிச்சு. ஓகே, சோ ஒரே ஒரு படத்துல மட்டும் தான் ரொமான்ஸ் அந்த கிஸ் காட்சிலாம் இருந்தது. அவ்வளவுதான். கிஸ் காட்சில இல்ல, சும்மா ஒரு பெக், அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஓகே, நைஸ். பட் ஆக்சுவலா அது கேள்வி இல்ல, சும்மா உங்க ரியாக்ஷன் பார்க்கணும் தான் அந்த கேள்வி கேட்டேன். மெயினான கேள்வி என்னன்னா, உங்களோட காதல் பத்தி சொல்லுங்க, முதல் காதல் பத்தி. முதல் காதல் அப்படின்னா கண்டிப்பா ஆடியன்ஸ் வாண்ட்ஸ் டு நோ. வைஃப் ஆக்சுவலி லவ் பண்ண கல்யாணம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். எப்ப லவ்ஸ் ஆச்சு? ஆச்சு, அது ஒரு நிறைய வருஷத்துக்கு முன்னாடி. லைக் காலேஜ் முடிச்சேன் அந்த டைமில். அவங்க வேறு காலேஜ், நான் வேறு காலேஜ். நல்ல இன்பிட்வீன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், அவன் வந்து ஸ்கூல்மேட். ஸோ அவன் வந்து கூப்பிட்டு போகும்போது தான் பார்த்து ஃப்ரெண்ட் அப்படி பழக்கம். அப்புறம் நாங்கள் போய் எனக்கு தெரியாமல் அப்புறம் எனக்கு 2 பேர் பழகினீங்க அப்படின்னா. பட் அப்புறம் வி ஆர் லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே. ஸோ அப்படி பழகி அப்புறம் வீட்டில் சொல்லி செட் ஆனோடனே வி காட் மேரிட். வாவ், நைஸ். யார் வந்து ஃபர்ஸ்ட் லவ் ப்ரப்போஸ் பண்ணது? நீங்களா? வழக்கமாக நம்ம தான் பண்ணோம். அப்படியா? ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்களே எப்பவுமே, பொண்ணுங்க வந்து அந்த மாதிரி பொண்ணுலாம் வேணாம், அவசரப்பட்டு பேசக்கூடாது. சொல்லலான்னு நினச்சி நான் அந்த மாதிரி பொண்ணு எங்கெங்க கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல வந்து சரி நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு கம்முன்று. இல்லை, ஒய்ஃபை பற்றி புகழலாம். இல்லை, நான் இப்போ நீங்கள் கேட்டீங்களா யார் சொன்னாங்க அப்படின்னு, அந்த அளவுக்கு யாரும் இருப்பேன் பிடிச்சிருக்கு எல்லாருக்கும், பட் மனசில் வச்சுப்பாங்க. பட் நம்ம தான் ஆம்பளை பசங்க தான் ஃபர்ஸ்ட் பேசி ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஓகே, நீங்க சொன்னோனே ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படினா? 4 மாசம் ஆச்சு ஆக்சுவலி. 4 மாசமா? நம்பர் கொடுக்கவே 3 மாசம் ஆக்குனாங்க. பா. சோ அதுக்கப்புறம் பேசி பழகி பிடிச்சி அப்புறம் வீட்டில் சொல்லி எல்லாம் சம்மதம், அப்புறம் தான் மேரேஜ் பண்ணிட்டோம். நைஸ். அண்ட் இப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்காங்க உங்களுக்கு? உன் ஒர்க்கு பாரு அம்மினார்லேருந்து கீழே இறங்கி நமக்கு பிடிச்சதை பண்ண அப்படின்னா நான் ரொம்ப டிஸ்டர்ப்லாம் நோண்டல மாட்டாங்க. இந்த ஒர்க்கு நீ பாரு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அதை நம்மளுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாவே போதாச்சு. நம்ம நோண்டாமல் இருந்தாவே நான் வந்து நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அந்த ஓகே, நீ பெருசாலாம் இது பண்ண, நீ என்னை உதவி டிஸ்டர்ப் பண்ணாமல் உட்காந்தாவே போதும் அப்படியே. ஓகே, அந்த மாதிரி அது வீட்டில் எப்போவுமே யாருமே, அப்பாவும் சரி அம்மாவும் சரி வீட்லேயும் சரி அதெல்லாம் வந்து யாரும் நோண்டலாம் மாட்டாங்க. பரவாயில்லையே, நைஸ். வைஃப்ட்ட வந்து அடிக்கடி சொல்கிற பொய்னா என்ன பொய்? இது வந்து அடிக்கடி நான் சொல்லுவேன். பொய்லாம் எதுக்கு? பொய் சொன்னா இப்போ என்னைக்காவது மாட்டினா அது எக்ஸ்ட்ரா இன்னொரு பொய் சொல்லணும். நல்லா பண்ணுறது ஏதாவது சமையல் சூப்பர் அப்படின்னு நான் தான் சமைப்பேன். ஓ, இந்த ட்விஸ்ட் எங்களுக்கு தெரியாதேப்பா. அது எப்படின்னா சரி சமைக்க தெரியாதேன்னு கற்றுக்கிட்டேன்னா அப்போ நானே சமைக்க நானே அதை விட்டு நான். ஸோ வாட் எவர் ஷுட் சம்டைம்ஸ் அப்படின்னா ஃபைன், என்னைக்காவது ஒரு நாள் பண்ணாங்கன்னா நல்லா பண்ணுவாங்க. ஸோ அது நல்லா எனக்கு எப்படின்னா நான் இப்போ இல்லை சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு நான் என்னோட டிஷ்ஷு நான் பண்ணால் தான் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால என் வீட்டிலலாம் திட்டுவாங்க, உனக்கு கிச்சனுக்குள்ளே விட்டு தப்பாக போச்சு எல்லாத்துக்கும் குத்த சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்வாங்க. ஸோ அதனால் அது எனக்கு அப்படி. அதனால் வீட்டில்
பண்ணுறதோட வந்து மெய்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எனக்கு வந்து என்னோட டிஷ்ஷஸ்லாம் பண்ணோன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா திருப்தியாக சாப்பிடுவேன் நான். வாவ். அதுக்கு ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு இது பண்ணி நின்றுட்டு. நீங்க சமைக்கிறதுலயே சிக்னேச்சர் டிஷ்னா எந்த டிஷ் சொல்லுவீங்க? பிரியாணி. பிரியாணி நல்லா பண்ணுவீங்களா? பண்ணுவேன், சாப்பிட்டு பார்த்து யாரும் நல்லா இருக்காங்க. இப்போ நான் எப்போ பண்ணேன், நான் சண்டே பண்ணேன், வீட்டில் எல்லாம் சாப்பிட்டாங்க, ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னு. சரி, தெரிஞ்சிருந்தா உங்களை எடுத்துட்டு வர சொல்லியிருப்பேனே நான். சண்டே இது கிடையாது, இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி. ஓகே, ஒரு நாள் பண்ணிக்கலாம், அது ஒரு ஷோ எங்கே வேணால் சமைச்சிட்டு பேசலாம். சமையல் ஸ்பெஷலா, உங்க பிரியாணி ஸ்பெஷலா? கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுவேன், அது பண்ணுவேன். அப்புறம் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்புறம் பெப்பர் சிக்கன் இதெல்லாம் என் ஃபேவரட். வாவ், நைஸ். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா அப்பா கிட்ட கற்றுக்கிட்டது தான். அவர் நல்லா குக் பண்ணுவார். அவர் வந்து எப்படின்னா ஷூட்டிங் போயிட்டாருன்னா யூனிட்டுக்கே வந்து ஃபுல்லாக எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே சமைச்சு ஃபுல்லாக எல்லா போட்டு எல்லாமே சொல்லுவாங்க, அப்பா எனக்கு டிஷ் பண்ணார், சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாருன்னா வீட்டில் அம்மாவை சமைக்க சொல்லி கேரியர் அனுப்பிச்சுடுவார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். நல்ல உள்ள பெரிய கேரியர், அது அப்பாவும் அம்மா ஆளுங்க எல்லாமே 3 பேர் வச்சுட்டு காலையிலே ஆரம்பித்தாங்கன்னா மதியானம் வரைக்கும் போய் அது அந்த லஞ்ச் போய் ரீச் ஆகணும். எல்லாமே ஒரு 7 பாக்ஸ் இருக்குன்னா 7 டிஷ்ஷு செஞ்சு அனுப்புவாங்க. வாவ். ஸோ அப்படி தான் எனக்கு அந்த சமைக்கிறது, இந்த ஃபுட்டியானது எல்லாமே அப்படி தான் அப்பாட்டேருந்து வந்த ஒரு அந்த ரத்தத்திலே வந்தது. ஆமாம், அவர் எப்படின்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம். நம்மளுக்கு போர் அடிச்சா நம்ம குக் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த. இந்த ரொம்ப போர் அடிக்குது என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசிக்காது. போர் அடிச்சா டிவி போகிற எங்கேயோ வாக்கிங் போ, வெளில போ. டோன்ட் டிபெண்ட் ஆன் எனி ஒன் ஆக்சுவலி. ஐயோ இவங்க இல்லை வரலான்னு யோசிக்காது. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்துக்கும். ஹாப்பினஸ் இஸ் வித்தின் யுவர் செல்ஃப் ஆக்சுவலி. டோன்ட் சர்ச் எங்கேயும் போயிட்டு எங்கே போடுறது அப்படிலாம் தேடாத, அந்த மாதிரி கேட்டது. பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருப்பா. நீங்கள் ஒரு ஆத்தர் ஆகக்கூடாது? ஏன்? எக்ஸ்ட்ரா தானே போயிட்டு இருக்கு, எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு இன்கம்காக வேணாம், அது நம்மளோட மைனஸ்லாம் தெரிஞ்சிடும் ஆத்தரா. ஓ, அந்த மாதிரி. நைஸ். இப்போ காதல் வந்ததுனால நீங்க வந்து நடிப்புக்காக ரொமான்டிக் சீன்ஸ்லாம் பண்ணும்போது உங்க வைஃப் வந்து ஞாபகத்துல வந்துட்டு போவாங்களா? ஐயோ இவ்ளோ ரொமான்டிக்கா இருக்கே, வைஃப் பயங்கர பொசசிவ் ஆவாப்லையா, இல்ல எப்படி இருக்கும் அவங்க ரியாக்ஷன்? ஒரு வாட்டி ஆச்சு, செம்மொழி பொங்கல் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ டூயட் சாங் போயிட்டு இருக்கும்போது நானும் ஹீரோயின், வேறு யாரும் ஆர்டிஸ்ட்லாம், ஐ மீன் எக்ஸ்ட்ரா டான்ஸர்ஸ்லாம் கிடையாது, 2 பேர் தான். ஸோ அவங்கள துரத்தி ஆடுறது, கட்டி பிடிச்சி ஆடுறது. நான் போய் தூரத்தில் பார்த்தா ஒரு உருவம் நிற்கிற மாதிரி, எங்கேயும் பார்த்து மாதிரி இருக்கேன்னு பார்த்தா என் ஒய்ஃப் நின்றுருந்தேன். ஒய்ஃப் வந்துட்டாங்களா? ஆமாம், என் வீட்டை வரல அதெல்லாம் ஒன்றுமே சொல்லுவேன். திடீர்னு பார்த்தா நிற்கிறாங்க. பார்த்துட்டு போடுறாங்க. அப்புறம் கேட்டால் வரல, என்ன சும்மா ஷூட்டிங் தான் சொன்னால் சாங்குன்னு சொல்ல ஒன்றுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. சரி, இட் ஹேப்பன்ஸ் ஆக்சுவலி. அதே மாதிரி நான் ஷேர்லாம் பண்ண மாட்டேன். ஒரு கெஸ்ஸு நான் சொன்னல அந்த பெக்ஸின்னு, இதெல்லாம் நீ பண்ண சொல்லவே இல்லை என்கிட்ட அப்படின்னு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஏஐ மாதிரி மழுப்பிட்டீங்களா ஏதாச்சும்? இது நம்ம ப்ரொஃபஷனல், அதை ஒன்றும் பண்ண முடியல, அது யூஷுவல். பட் ஐ வில் என்ன சொல்லிடுவேன், எதையுமே வந்து சொல்லாமலாம் அப்படிலாம் இருக்க மாட்டோம். ஓகே, எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் சொல்லிடுவேன் வீட்டில், ஓகே இதுதான் அப்படின்னு. எமன் கட்டளையில வேற பயங்கர ரொமான்ஸ் இருக்கு, ரொம்ப அப்படியே ஸ்டீமியான ரொமான்ஸ்லாம் ட்ரெய்லர்லயே பார்த்தோம் நாங்க. சாங் மட்டும் தான் இருக்கு, மற்ற சீன்ல ஒண்ணுமே கிடையாது. அப்படியே ஹீரோயின் எல்லாம் தூக்கி விடுறீங்க அந்த சீன்ஸ்லாம், அதெல்லாம் வைஃப் பார்த்துட்டா. ஓகே ஓகே, அது பழகிருச்சு ஆக்சுவலி. அதெல்லாம் பெருசா அதெல்லாம் பொசசிவ் ஆக மாட்டாங்க வைஃப். ப்ரொஃபஷனல் ஆகி போச்சுல அதெல்லாம். நம்ம எப்படின்னா அதை அப்படியே ஆரம்பத்துல இருந்தே வந்து என்ன சொல்லுவாங்க, பக்குவப்படுத்துது அப்படியே. நைஸ் நைஸ் ஹஸ்பண்ட், நைஸ் வைஃப், சூப்பர், அற்புதம். பிளாக் டார்க் பார்த்துடலாமா? ஷூர். பிளாக் உள்ளே வெங்காயம் வரைக்கும் ஒண்ணுமே இருக்காது. இது கேள்வி இல்ல, ஆனா இந்த கேள்வி எனக்கு பிடிச்சிருக்கு. என்னன்னா உரிக்க ஒண்ணுமே இல்ல. சோ இந்த வெங்காயத்தை வந்து எமன் கட்டளை படத்துல யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி கேட்றாங்க யாரும் அப்படி இல்ல ஆக்சுவலி, உண்மையாலுமே யாருமே இல்ல. ஓகே, பட் செல்லமா வந்து வெங்காயம் அப்படின்னு வந்து செல்லமா கூப்பிடலாம், எனக்கு அந்த உரிமை இருக்குன்னா எந்த ஆர்டிஸ்ட்? அந்த அளவுக்கு நான் சொன்னல, இப்போ திட்டு அது எப்படின்னா ரொம்ப இந்த மாதிரிலாம் திட்டுற அளவுக்குலாம் அப்படிலாம் இல்லை. சும்மா ஜாலியாக வெள்ளப்படாடே வட அவ்வளோதான். யாரும் ரொம்பலாம் திட்டவே மாட்டோம். இங்கே ரொம்ப ஏதாவது டென்ஷன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி பேசிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னது வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே ஒருத்த வரட்டுனா அப்புறம் வரலன்ட்டு வெங்காயம்லாம் திட்டுறது இல்லை, ஒன்லி பேட் வேர்ட்ஸ். அதை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனான். இதெல்லாம் என்னது ஜுஜூபிங்கிறீங்க? இதெல்லாம் சின்ன வயசுல என் தம்பியை திட்டுலாம் விளையாடுவா ஆக்சுவலி. இந்த வெங்காயம் ரொம்ப ஸ்கூல் வெங்காயம் அந்த மாதிரிலாம் திட்டிட்டு நிறைய காமெடிலாம் இருக்குது. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த ஒரு நேம் வச்சு கேரக்டர் நேம் வச்சு விளையாடுவாங்களா சின்ன வயசு அந்த மாதிரி. ஸோ இந்த அண்ணனுக்கு தம்பிங்களை வந்து எப்படின்னா மோக் பண்ணுறதுக்காக பேர் ஏதாவது, அப்போ அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் இருக்காது. ஸோ நம்மளுக்கு உன் பேர் என்ன அர்னால்டு, அப்புறம் உன் பேர் சில்வர் சிஸ்டர், உன் பேர் ஜாக்கி ஜான், இப்படிலாம் வந்துட்டு டக்குன்னு என் பேர் உன் பேர் வந்து கொயக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொயக்கா, உன் பேர் வந்து வெங்காயம், இந்த பேர் நல்லா இல்லை, இங்கிலீஷ் பேர் ஸ்டைலாக சொல்லிப்பாரு நல்லா இருக்கும். அதே நம்பிட்டு பாவம் சின்ன வயசுல அதை இப்பயே சொல்லிக்காமாங்க.
ஸோ என்னோட அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்களுக்கு குழந்தெல்லாம் பிறந்து ஸோ வி யூஸ் டு மீட் அண்ட் ஷேர் எல்லாம் ஒன்றா மீட் பண்ணும்போது இந்த பழச நாங்கள் குழந்தையில என்னென்ன பண்ணோம் அதெல்லாம் பேசிட்டு அந்த ஞாபகம் வந்துச்சு நீங்கள் காமிச்சு. ஆஹா வெரி நைஸ். இது கேள்வி இல்ல பட் சூப்பரான ஒரு பதில் சொல்லிட்டீங்க. என்னோட ஆக்சுவல் கேள்வி என்னன்னா வெங்காயம் வந்ததுனால லைஃப்லயே வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் மொமெண்ட்னா எந்த மொமெண்ட்? ராயன் படத்தில் என்னோட டைட்டில் கார்டு நேம் பார்த்தோன்னே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ சார்லாம் வந்து தனுஷ் சாரில் வந்தார், ரோஹிணியில் தேட்டரில் மேலே பார்த்தோம். நான் சார் எல்லாம் டீமில் உட்காந்துருந்தோம். ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட். ஸோ அப்போ எதுக்குன்னா கூட அப்போ அப்பா வந்து தேட்டரில் வர படம் பார்க்க மாட்டார், பட் இருந்தாருனாலோ இல்லை பியாராக இருந்தாங்கன்னா அந்த சவுண்டோடு அப்படியே பார்க்கும்போது அது கரெக்டாக நம்ம டைட்டில் கார்டு மேலே நேம் போட்டோடனே அந்த பிஜிஎம் ஏரமன் சார் பிஜிஎம் ஒரு அது நல்லா இருக்குது. அது கேட்கும்போது அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து மச்சான் இன்றைக்கி அது லாஸ்ட் ஷோ அம்மா இதில் இந்த தேட்டரில் போடுறாங்க, ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம், தேட்டரில் டைட்டில் கார்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லும் போது நான் சொன்னேன்ல, யாரும் நம்ம கிட்ட சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு சப்போர்ட், ஒரு ஹாப்பினஸ்ஸு அது இருந்தாவே நம்மளுக்கு போதும் தான் நினைப்பேன். அதுவே ஒரு பெரிய எனர்ஜி, ஹாப்பி மொமெண்ட். அதே நம்ம ஒரு பூஸ்டப் பண்ணிவிடும். ஓகே அடுத்த லெவலில் ஓகே வேறு எதாவது. அப்புறம் இப்போ நிறைய படம் போட்டு அப்புறம் எப்பவுமே நீங்கள் கேட்கலாம், எனக்கு தேட்டரில் நடக்கும் இன்ட்ரடியூசிங் அன்பு மயில்சாமி, அப்புறம் நம்ம நேம் வரதில்ல, அதெல்லாம் வந்து லைக் ஒரு ஆனது ஒரு ஹாப்பி மூமெண்ட். நம்மளுக்கு என்ன ஒரு கூஸ் பம்ப் மாதிரி அந்த அன்பு மயில்சாமி டைட்டில் ஸ்கிரீன்ல பாக்கும்போது. ஆமா வாவ் அதெல்லாம் தான். அண்ட் ராயன் படத்தோட டைரக்டரும் நம்ம தனுஷ் சார் தான். உங்களோட ஆக்டிங் பார்த்துட்டு டக்குன்னு கொடுத்த காம்ப்ளிமெண்ட்னா என்ன காம்ப்ளிமெண்ட்? ஃபைட் சீன் தான் எங்களுக்கு எடுத்தோடனே ஃபைட் சீன் தான். நான் சரி ஃபைட் என்ன பண்ண போகிறாங்க, இதை நான் நிறைய இருக்குது ஆக்சுவலி. இதெல்லாம் நல்ல வேலை கேட்டிங்க. ஷூட்டிங் போயாச்சு, சரி ஃபைட்டு நம்ம பண்ணால் ஏதாச்சும் மாஸ்டர் கிளாஸ் இருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு போயாச்சு. P10 மாஸ்டர் தான் ஃபைட்டு வந்தார். சரி எல்லாமே ஃபஸ்ட் டே வந்து ரிகல்சர் நடந்துச்சு. நான் சந்தீப் கிஷன் அவர் இருந்தார், அப்புறம் ஃபைட்டர்ஸ் நிறைய ஃபைட்டர்ஸ் போயிட்டு ரிகல்சரில் வந்து எதுவுமே கிடையாது, காலி ரூம் ஆக்சுவலி. செட்டை வந்து அங்கே போடல, நாங்கள் அதிலேயே வந்து உளுந்து அடிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. 2 நாள் முடிஞ்சிச்சு. 3 நாள் போனால் பார் செட்டப் எல்லாமே செல்முருகன் சார் உள்ளே உட்காந்துருக்காரு, டேபிள் சேர் எல்லாம் போயிட்டே இருக்குது. அப்புறம் நிறைய பாட்டில்ஸ் ஃபுல்லாக எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. டக்குன்னு பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தர் தூக்கி வந்து டமால்னு சேரை உடச்சிட்டு, நான் கூட ஏதோ சரி டூப்ளிகேட்டை போட நினச்சி உண்மையை போட்டு அடிச்சிட்டாங்க. அடித்தோடனே நான் கூட வேறு யாரை பார்த்தா நீங்கள் தான் அதை உள்ள போகிறீங்க அப்படின்னாங்க. நான் டக்கில் வாங்கி பேடெலாம் வாங்கி அப்படின்னே பின்னாடி தெரிஞ்சுன்னா சார் கூப்பிட்டு அந்த பேடெலாம் வேணா எடுக்க சொல்லுங்கள், எனக்கு வந்து ரியலிஸ்டிக்காக வேணும். தனுஷ் சார் சொன்னாரா? சார் மாஸ்டர் எல்லாமே சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் கையெல்லாம் எடுத்து அவங்க ஃபைட்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப பாவம், அவங்க டிஷர்ட்லாம் கலந்தாங்க, எல்லாருக்கும் பின்னாடி அடி. ரியலிஸ்டிக் ஒரிஜினல் ஃபைட் எப்படி அடிச்சுப்பீங்க அப்படி தான் அடிச்சுட்டாங்க. மாஸ்டர் வந்து அப்படியே கேட்பா இருக்காது, இப்படி தான் வெட்டுவியா நீ, உண்மையாலுமே உன்னை வெட்ட வந்து என்னடா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையுமே நம்ம கத்தி எடுத்துட்டு பண்ண அப்படி அந்த மாதிரி பண்ணுவார். பயத்தில் நம்ம எப்படி போவோம், கத்தி வந்து எப்படி கை வச்சு தடுப்பேன், அதை எப்படி பண்ணுவேன் அதை பண்ண. ஒரிஜினல் கத்தியா அல்ல, அந்த மாதிரி அந்த ஃபோர்ஸ் அப்படியே. இப்போ உண்மையுமே யாரையா பலான்னு அடிக்கிறது, அப்புறம் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் பாக்ஸ் வைப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் தூக்கிலாம் ஒரிஜினலாக அடித்தாங்க ஆக்சுவலி. அதில் ஒருத்தனை அடிச்சதில் அவனே போய் ஃபோர்ஸில் போய் கீழே விட்டான். அப்புறம் கண்ணாடியை உடைக்கிறது ரொம்ப பயங்கர ஆக்சுவலி. நான் தான் நினச்சேன் இந்த ஃபைட் நானே போய் சொல்லிட்டேன், மாஸ்டர் ஃபைட் நான் நார்மல் ஃபைட் நினச்சேன், என்ன மாஸ்டர் உண்மையுமே போட்டு அடிக்கிறீங்க. அப்புறம் திட்டுவார் எல்லாரையுமே, நானும் அந்த ஃப்ரேமில் வர போகிறேன், நீங்கள் தான்டா ஃப்ரேமில் வர போகிறீங்க. ஸோ ஐ மீன் பண்ணுறதை நல்லா ரியலிஸ்டிக்காக ஒரிஜினலாக பண்ணுங்கள், யூ பீப்புள் கோன கெட் அ நேம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுவார். ஸோ தனுஷ் சார்லாம் அதை பார்த்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்னா ரொம்ப. ஆனால் என்ன சொல்கிறது, ஒர்க்குன்னு வந்துச்சுன்னா அவ்வளோ டெடிக்கேஷன், கான்சன்ட்ரேஷனு. ஒரு விஷயம் தப்பாக இருந்துச்சுன்னா ஒரு சவுண்ட் விட்டாருன்னா போதும், அப்படியே லொக்கேஷனே டக்குன்னு எல்லாமே ரெடி ஆகிடுவாங்க. ஓகே அடுத்த செகண்ட் அப்படி ரெடி ஆகிடுவாங்க. அந்தளவுக்கு இறங்கிட்டாருன்னா அப்படி நல்லா ஷார்ப்பாக அதில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன். அந்த மாதிரி அந்த சீன் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ வீர தழும்புகள்லாம் இருக்கும், அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஷார்ட்லாம் இங்கே அதான் இங்கே வந்து கட் ஆகிடுச்சு. மாஸ்டர் கை வெட்டிச்சு மாஸ்டர், நான் அதில் வந்து வெட்டி பார்த்தல, கை வெட்டிச்சுன்னா இந்த கை தனியாக போனதை வெட்டிடுச்சு, இது வந்து கீறிடுச்சு, இப்போ ஷார்ட்டுக்கு போடின்னு வச்சுட்டாரு. நல்லா அப்புறம் போய் திருப்பி அதை போட்டு திருப்பி அப்படியே உடனே ஷூட்டிங்லாம் அது மாதிரி நிறைய பேருக்கு ஆச்சு. சந்தீப் கிஷன்லாம் நான் சாரி சொல்லிக்கிறேன், அவருக்குலாம் வந்து எப்படின்னா நான் சேரை தூக்கி உண்மையுமே அடிக்கணும், நான் கொஞ்சம் ஏதோ ஸ்டைலாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சேரை இப்படி போகும்போது என்னென்னா இது இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துருச்சு. அடித்தோடனே அவர் முதுகில் பட்டு ஃபுல்லாக ரத்தம் வந்துருச்சு. ஐயோ நான் அடித்தோன்னே அவர் வந்து என்னை கிக் பண்ணாச்சு செஸ்ட்டில். அவர் உண்மையுமே வெட்டி அதை விட்டு நிஜமாலே நடந்துச்சு. இதெல்லாம் உண்மையான ஃபைட் ஒரிஜினலாக தான் பண்ணணும், பட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியல, சும்மா அப்படி பண்ணால் போதுன்னு அடிச்சலுக்கு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக இங்கே அந்த ஷார்ட் வந்து அப்படி போய் அந்த பார்ல அந்த பாட்டில் வைக்கிற இடத்துல போய் நான் இடிக்கணும்,
அவர் மேட்ச்சு கரெக்டாக போய் நான் இடத்துல நின்றுட்டேன். ஃபர்ஸ்ட் டேக்லயே ஓகே ஆயிடுச்சா? டேக்கில் நிறைய போச்சு. அதான் நினச்சி எத்தனை வாட்டி எவ்வளோ வாட்டி சேரை உடைக்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஐ மீன் இட்ஸ் ஸோ ரியலிஸ்டிக். எனக்கு அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தேன். சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். ஐ மீன் ஆக்சுவலாக அப்பா இறந்ததுக்கப்புறம் ஒரு 3-4 பேர் டக்குன்னு எனக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அதில் தனுஷ் சார் ஃபஸ்ட்டு சசிகுமார் சார் தான் வீட்டுக்கு வந்துட்டு க்ரோ யுவர் ஹேர் நான் படம் எடுக்க போகிறேன், அதில் நீ கேரக்டர் பண்ண அப்படின்னு சொன்னார். வாவ். அடுத்தது தனுஷ் சார், அப்புறம் கவுண்டமணி சார், அப்புறம் இன்னும் 2 கம்பெனி. ஆஹா, அற்புதம். ஞாபகம் வச்சு ஆமாம் இவர் சன் இருக்கார்ல, படம் பண்ணிட்டு இருக்கார்ல சார், காலிம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரியும், பட் இவங்களாம் வந்து டக்குன்னு யோசிச்சு கூப்பிட்டாங்க. மயில்சாமி சார் மேலே இருக்கிற ஒரு ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட். அவங்க சொல்லியே சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும், நான் நெக்ஸ்ட் படத்தில் நல்லா பண்ணுறேன், பட் டூ இட் நவ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் தட். அவங்களுக்குலாம் நான் இது மூலிமா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஆஹா, அற்புதம், சூப்பர், வெரி வெல் செட். அண்ட் டீ பார்ட்டி வந்து அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. இது வந்து ஒரு ஃபுட் செக்மெண்ட். ஃபாஸ்டா பதில் சொல்லணும். பதில் சொல்றதுல கொஞ்சம் கேப் இருந்தாலும் இந்த பாவக்காய் ஜூஸ் நீங்க குடிக்கணும். ஓகேவா? உங்களுக்காகவே ஒரு அற்புதமான ஒரு செக்மெண்ட் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதுவா அதுவா உங்களோட ஃபேவரட்ஸ்லாம் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து இப்ப நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? இதுவா அதுவா? ஓகே. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? கறி குழம்பு. இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா இல்ல ஆட்டுக்கால் பாயா? வாயா. தேங்காய் பாலா ஷே அப்படின்னுவீங்களா? எட்டிக்கிட்டு பார்க்கறது இல்லை அதெல்லாம். ஓகே. தயிர் சாதமா தக்காளி சாதமா? தக்காளி சாதம். இட்லியா தோசையா? தோசை. பீட்சாவா பர்கரா? பீஸா. பூரியா பொங்கலா? பொங்கல். சிக்கன் 65யா பிரெட் ஆம்லெட்டா? சிக்கன் 65. நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? ரைஸ், ஃப்ரைட் ரைஸ். ஓகே. மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? முட்டை போண்டா. நண்டு ரசமா தக்காளி ரசமா? நண்டு ரசம். மசாலா வடையா மெது வடையா? ஓட்ட வடை சொல்லுவாங்க. மசாலா அது பேர் மெது வடை. மெது வடை. ஓகே, சூப்பர். ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸா? அந்த ஹீரோயின்ஸ் மாதிரி ஆப்பிள் ஜூஸ்லாம் இல்லையா? ஓகே. இந்த செக்மெண்ட் வந்து அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த செக்மெண்ட் பேர் வந்து எக்ஸ்பிரஸோ. ஓகேவா? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எப்படி ஃபாஸ்டா ஜுர்னு போகும்ல, அது மாதிரி நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்க ஃபாஸ்டா பதில் சொல்லணும், தூய தமிழ்ல பதில் சொல்லணும். ஓகேவா? நான் ஒரு வில்லன். நான் ஒரு வில்லன். ஓகே. ஓகே. என் வழி தனி வழி. நோ சினிமா டயலாக், ஒன்லி சொந்த டயலாக். அது சொந்த டயலாக் தாங்க, சினிமாவில் எழுதிட்டாங்க அதை. ஓ, நீங்க முன்னாடி ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமா. ஓகே. என் வழி தனி வழி. ஐ லவ் பிரியாணி. ஐ ஹேட் பாவக்காய் ஜூஸ். ஓகே. பாவக்காய் ஜூஸ் இங்கிலீஷ். பாவக்காய் பழசாறு பிடிக்காது ஆக்சுவலி. என் வாழ்க்கையில் சினிமா. காதல். காதல். நான் அடிக்கடி பிரியாணி சாப்பிட போவேன். என் வாழ்க்கை சந்தோஷமான விஷயம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மையா இருக்கிறது, வெளிப்படையா இருக்கிறது. வெளிப்படையா இருக்குது. எனக்கு கோபம் வந்தா பிரியாணி சாப்பிட போயிடுவேன். ஓகே. பிரியாணிக்குன்னே பிறந்தவங்க போலல. வாவ். இடியாப்பம் பாயா இதெல்லாம் தான். நைஸ். நான் ஜாலியா இருந்தா பிரியாணி. கோவம் வந்தாலும் பிரியாணி, ஜாலியா இருந்தாலும் பிரியாணி. சந்தோஷமா இருந்தாலும் எங்கேயும் வெள்ளை பழமா சாப்பிட அப்படிதான் கேட்பேன். கோமா தான் எல்லாம் சொல்லாம தனியா கிளம்பி போயிடுவேன், அவ்வளவுதான். உங்களோட பிரியாணி ஸ்பாட் எந்த ஏரியால இருக்கு? நிறைய, ஒரு கடையை விட்டதில்ல, எல்லா கடையும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்கிட்ட தான் கேட்பாங்க, சார் நீங்க எங்க பிரியாணி போகலாம், எங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எங்க பிடிக்கும் பிரியாணி? 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல வந்து? எல்லா இடத்துலயுமே சாப்பிடுவேன். எனக்கு நான் சொல்றேன்ல, மேலே பிரியாணி எழுதிட்டாவே போதாச்சு சாப்பிட்ருவேன். பட் அதுக்கப்புறம் நல்லான்னா சொல்லுவேன் இது சரியில்லை. பட் அது என்ன ஒரு கிரேவிங், அது மேலே ஒரு லவ். அது ஒன்றும் அப்படியே ஸ்பெஷல்லாம் இல்லை. அது அப்படியே என்ன சொல்றது, என்ன உங்களுக்கு வாய் வருது போல. நான் வெஜிடேரியன், பட் பரவாயில்ல. வெஜ் பிரியாணி இருக்குல்ல, அந்த மாதிரி. ஓகே. குஸ்கா சாப்பிட்ருக்காங்க. ஃபைன். அப்படியா? ஓகே. ஓகே, நைஸ். என் காதல் சினிமா. நான் கேட்டது அது எங்கெங்க கிடைச்சது? எனக்கு கிடைத்தது எதுவுமே கிடைக்கல. 2 ஒன்று தான் சொல்லி. ஆமா, அடிக்கடி சொல்ற போய். தூக்கம் வரல அப்படி. ஆனால் உண்மையாலுமே தூக்கம் வராது. பட் சொல்லுவேன், தூங்கினாலும் என்ன சொல்லுவேன், சரியா தூங்கல அப்படின்னு. அதுக்கே காலைல திட்டுவாங்க, நைட் நல்லா கொரட்டோட தூங்கினாலும் பார்த்து தூங்கணும் போய் வேற சொல்றேன் அப்படி. அதுவும் பிரியாணி சாப்பிட்டா வர ஒரு தூக்கம் இருக்கே, ஆஹா. எனக்கு பகலில் தான் நல்லா தூக்கம் வரும். ஓ. என்ன ஒன்றும் இல்லை, இங்கேருந்து இப்போ காரில் ஏறி உட்காந்து அப்படி அந்த பிரிட்ஜ் ஏறிங்கன்னா தூங்கிடுவேன். திருப்பி எந்த டெஸ்டினேஷன் போகிறீங்களோ அங்கே தான் போய் எழுந்திருப்பேன். இது ஒரு பெரிய வரம் தெரியுமா? ஆனால் நைட்டில் பெட்டில் படுத்தா தூக்கம் வராது. ஃபோன் நோண்டும்போது தூக்கம் வரும், டிவி பார்க்கும்போதுலாம் தூக்கம் வரும். போய் பெட்டில் படுத்துட்டா சுத்தமாக தூக்கம் வராது. அந்த மாதிரி டிரைவிங்லாம் பண்ணும்போதெல்லாம் தூக்கம் வந்திருக்கா? எப்பவுமே வண்டியெல்லாம் ஓட்டவே மாட்டேன். அதுக்கெல்லாம் டிரைவர் ஆக்சுவலி. ஏன்னா தெரியும் நான் உட்காந்தே தூங்கிடும். என் ஃப்ரெண்டு திட்டுவான், டே நீ உன்னை பைக்கில் வச்சு உட்கார பண்ணி நீ தூங்குறடா பின்னாடி. அதனால அந்த ரிஸ்க் எடுக்கிறதே இல்லை. சூப்பர்.
நைஸ். இந்த செக்மெண்ட் வந்து அற்புதமாக அப்ப இது முடிஞ்சிருச்சு. வேண்டாம்ல? தப்பிச்சிட்டீங்க. ஓகே. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஒண்ணு கூட நீங்க குடிக்கலையே, உங்களுக்காக வாங்கி வச்சதே அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டு. தான் வாங்கினீங்களா? நாளா வாங்கல, இல்ல நான் கேட்டேன். இது டீம் வாங்கிட்டு ஓகே வந்தது. ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே ம் சரி சூப்பர். இப்போ வந்து ஃபைனலா ஒரு கேள்வி. நான் இங்க வந்து ஒரு ஆங்கரா இல்ல, ஒரு ஆடியன்ஸா கேக்குறேன். ம் ம். எமன் கட்டளை படத்தை நான் ஏன் தியேட்டர் போய் பார்க்கணும்? தியேட்டர் போய் பார்த்தா என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும்? ஐ மீன் அவங்க எல்லாரோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதில் நடிச்ச இன்னும் கொஞ்சம் பேர் இல்லை, இறந்துட்டாங்க. அவங்களுக்காகவும் ஃபஸ்ட்டு நான் படம் வந்து பார்க்கணும். அவங்களாம் இல்லைன்னா பெரிய பெரிய ஜாம்புகள் நிறைய படம் பண்ணுவாங்க. அண்ட் அது வந்து எப்படின்னா ஒரு ஃபேண்டசி காமெடி மூவி. ஸோ கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ஓப்பனாக சொல்லணும்னா சின்ன பசங்களுக்கு அவங்களாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி அதே நான் சொன்ன சுந்தர் சி சார் படம் பார்த்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஷாட்லையுமே வந்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரேம் எல்லாம். சாங்லாம் நல்லா வந்திருக்கு. அதில் கொரியோ பண்ண 4 மாஸ்டர் இருக்காங்க. ஜோமத்தின்னு ஒரு மாஸ்டர் இருக்கார், சங்கரன், ராதிகா மாஸ்டர், அதுக்கப்புறம் அபிநயா ஸ்ரீமான். அவங்க எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நல்லா எல்லாமே வந்து ஸ்டெப்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்த ஆர்டிஸ்ட் இதை பண்ணால் ஃப்ரேம் நல்லா அவர் நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மூமெண்ட்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை நான் ஃப்ரேமில் இப்போ எல்லாருமே அந்த ப்ரெஸ் பீப்புள் கூட பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆஹா சூப்பர். ஆக்ஷன்லாம் நிறைய எதிர்பார்க்கலாமா? அதில் இல்லை. ஓ ஃபுல்லா வந்து காமெடி ஒரு மாதிரி லைக் entertainment. அந்த மாதிரி தான். அதில் ஃபைட் சீன்லாம் எதுவுமே கிடையாது. அடி வாங்குற சீன் மட்டும்தான் இருக்குது. ஓகே. அந்த மாதிரி லவ்லாம் எதிர்பார்க்கலாம் நல்லா. இருக்கு சாங்கில் வரும். ஓ என்ன சொல் ஒன் சைடில் மாதிரி அது ஹீரோன் சைட்லேருந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம அவங்ககிட்ட ஏதாவது நம்மளை ஃப்ளோட் பண்ணால் நம்ம தலை வெடிச்சிடும். ஓ அந்த கண்ட்ரோலில் இருக்கணும். ஆச்சு அதுதான் சப்ஜெக்ட். அந்த மாதிரி கதை. நைஸ். உங்களுக்கு பிடித்த பாடல் படத்துல இருந்து எங்களுக்காக 2 லைன் பாடுனீங்கன்னா நல்லா இருக்கும். சத்தியமாக தெரியாது. ஃபஸ்ட்டு வேர்டு வேணால் தெரியும். என்னது சண்டைக்காரன்னு ஒரு சாங் இருக்குது, அது பிடிக்கும். அப்புறம் காசுன்னு, அது ரெண்டும் என்னோட ஃபேவரட். நேற்று ப்ரீவியூ பார்க்கும்போது தான் ஃபேவரட் ஆச்சு. அது வரைக்கும் சும்மா கேட்டு விட்டுருந்தேன். பட் அந்த எல்லாருமே பார்த்துட்டு பிக்சரைசேஷன் ஐ மீன் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா அது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம கும்பலாக ஆடும்போது நல்லா இருக்குன்னு சொல்கிறது டிஃப்ரெண்ட். இப்போ ஒருத்தர் 2 பேர் மட்டும் ஆடும்போது அந்த சாங் பிக்சரைசேஷன் ஒரு நல்லா பார்த்தவங்க எல்லாமே நல்லா கிரேஸாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொன்னது வந்து வாஸ் ஹாப்பி ஆக்சுவலி. வாவ். சீக்கிரம் நல்லா டிவியில் போட்டாங்களா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கேன். வெரி நைஸ். நாங்களும் வந்து ஆவலா காத்துட்டு இருக்கோம் தியேட்டர்ல பார்க்கறதுக்காக. அண்ட் அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன போயிட்டு இருக்கு? 2 ப்ராஜெக்ட் ஆக்சுவலி ஒருத்தருக்கேன். அதுக்கு தான் இந்த கெட்டப் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் சைன் பண்ணிடுவேன். சைன் பண்ணதுக்கப்புறம் கேரக்டர் தான், பட் நல்ல கேரக்டர். ஒன்று வந்து வில்லன் கேரக்டர், ஒன்று நெகட்டிவ் ஷேடு, இன்னொன்று வந்து டுவல் ஹீரோ சப்ஜெக்ட். அது வாவ். ஸோ அதுக்கு இது பண்ணியிருக்கேன். பட் சைன் பண்ணிவிட்டு சில விஷயம்லாம் இருக்க சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னால் அது நடக்காது. அப்புறம் அதனால போஸ்டெல்லாம் ரிவீல் ஆனோனே வந்து நம்ம அதுக்கப்புறம் ரிவீல் எல்லாம் பண்ணலாம். சொன்னதுக்கப்புறம் இல்லை அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம தாராளமாக சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் அது லேட் ஆகுதோ இல்லை சீக்கிரம் வருதோ அது கடவுள் பார்த்து போகிற அவ்வளோதான். பட் எதாக இருந்தாலும் அது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா வெளில வாயத்தோன்னு சொல்லலாம். அது வந்து அது என்னோட எப்பவுமே அதை நினச்சிப்பாரு. ஆமா கரெக்டான விஷயம் தான். சூப்பர். அண்ட் நம்ம ஷோக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. பின்னாடி பார்த்தா தெரியும், வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அழகா சைன் பண்ணி கொடுப்பாங்க. நாங்க ஞாபகார்த்தமா வைப்போம். ஒரு சூப்பரான ஸ்மார்ட் செலிபிரிட்டி நீங்க வந்திருக்கீங்க, உங்கள்ட்ட இருந்து சைன் வாங்கலனா எப்படி சைன் பண்ணிடலாமா? தாராளமாக. தடா, இந்த அழகான கப் உங்களோட அழகான சைனுக்கு வெயிட் பண்ணுது. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப பப்ளியா, லைவ்லியா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களோட ஜேர்னி பத்தி தெரிய வந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த ஷோ பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பாக நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நல்ல செக்மெண்ட், ஜாலியாக போச்சு. சூப்பர். அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். எமன் கட்டளை படமும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். நாங்கள் ஆவலா காத்துட்டு இருக்கோம் தியேட்டர்ல பார்க்கறதுக்காக. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.